ஆஸ்டின் ஒரு படகு கொடுக்குறாங்க. அந்த படகுல ஆஸ்டின் தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி பயன்படுத்தி வர்றாப்புல வரக்குள்ள அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்து அதுவும் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி போகும். கிட்டக்கெல்லாம் இல்லை, கடல் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 4 மணி நேரம் நீச்சல். 1 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் நீந்திருக்கான் அந்த பையன். நடக்க முடியுமா நம்மளால? ரியல் ஹீரோ அப்படின்லாம் அந்த பையனை வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஆனால் அந்த பையன் சொல்றான், நான் ஹீரோலாம் இல்லை, தப்பான வார்த்தை அது. என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் தான் என் மனசு. கடும் குளிர் வேற. ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், என் மகனை இறக்கி விட்டுறக்கூடாது, என்னதான் என்னோட வச்சிருந்துருக்கணும். எப்படி இருந்தாலும் மீட்பு படகு யாரோ வரதான் போறாங்க, ஃபிஷர்மேன் யாரோ வரதான் போறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க ஜோ. இந்த பையன் முழிக்கிறான், ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். ஹாஸ்பிட்டல் வந்து முழிச்சு அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாட்ட. எங்கள் அம்மா தங்கச்சி மட்டும் தான் நினைப்பிருந்தாங்க, அந்த தம்பி தான் நினைப்பிருந்தாங்க, நான் காப்பாற்றணும். அது ஒரு கடுமையான போராட்டம் தான், ஆனாலும் நான் செஞ்சுதான் ஆகணும். பையன் வயசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நிஜ ஹீரோ வந்தாங்க. வணக்கம். ஆஸ்திரேலியாவில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிது அந்த நாடு. அந்த நாட்டில் ஒரு 13 வயசு பையன் ஆஸ்டின், அவனை பற்றி இன்னைக்கு எல்லாருமே உலக நாடுகள் முழுவதும் பேசப்படுகிற ஒரு பையன் ஆகிட்டான். அந்த பையன் 13 வயசில் 9வது படிச்சிருப்பான். அந்த பையன் அந்த ரேஞ்சு தான் வயசு. சின்ன பையன், நீச்சல்லாம் தெரியாத பையன். அவங்க அம்மா ஜோன் மற்றும் இவனோட தம்பி தங்கச்சியோட கடலில் அவங்க அம்மா வந்து போட்டில் அழைச்சிட்டு போகிறாங்க. பலமாக வீசின காற்றுல பாய்மரம் பிச்சுட்டு போயிடுது. 2 படகு இருந்தது, சின்ன படகு ஒன்று. அப்போ ஆஸ்டின்ட்டு அந்த படகை கொடுத்து துடுப்பும் வந்து காற்றடிச்சதில் பிச்சுட்டு போயிடுது. ஆஸ்டின்ட்டு அந்த சின்ன படகை கொடுத்து ஒரு கடினமான முடிவு. ஒரு தாய் வந்து இவ்வளோ ஒரு அயன் முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து எல்லாராலையும் முடியாது. ஐயோ பிள்ளை இறான்னு சொல்லி எல்லாரும் தண்ணிக்குள்ளே போயிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கும் கூடாது. அது நம்ம அது சரிதான்னு சொல்லலைன்னா, பட் ஆஸ்டினை தான் நான் பாராட்டுறதுக்கு வந்திருக்கேன். சரி வேறு வழியே இல்லைப்பா, நீ போயிட்டு கரையில் போய் உதவி நாடி தான் வரணும். ஏன்னா அலை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டே போகுது, ரொம்ப தூரம் அவங்க படகு ட்ராவல் ஆகுது. ஆஸ்டின்ட்டு ஒரு படகு கொடுக்குறாங்க. அந்த படகுல ஆஸ்டின் தன்னுடைய ஒட்டுமொத்த எனர்ஜி பயன்படுத்தி வர்றாப்புல வரக்குள்ள அந்த படகுல ஒரு ஓட்டை இருந்து அதுவும் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கி போகுது. ஒரு துரதிருஷ்டத்தின் உச்சம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த குடும்பத்துக்கு வந்த நிலை. ஆனால் ஆஸ்டின் வந்து நீந்த லைஃப் ஜாக்கெட் என்ன செய்யுதுன்னா, தண்ணியோட வாட்டத்துக்கு இந்த நெட்டி மாரி இருக்கும் லைஃப் ஜாக்கெட்டு. ஒரு இடத்தை நோக்கி பயணிக்க முடியாது, ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணியில் இருக்கலாம். இந்த அலையில் அப்படியே தள்ளும் அது லைஃப் ஜாக்கெட்டு. லைஃப் ஜாக்கெட்டை நீந்த முடியல. லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி எறிஞ்சிட்டு நீந்துறான் பார்த்தா அவங்க தாய் இறக்கி விடக்குள்ள ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும் கரைன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. பட் நெட்வொர்க் கிடைக்காது. ஆனால் கிட்டக்கெல்லாம் இல்லை, கடல் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 4 மணி நேரம் நீச்சல். 1 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் நீந்திருக்கான் அந்த பையன். நடக்க முடியுமா நம்மளால? கற்பனை செய்து பாருங்கள். நீந்துறான். அவனுக்கு வந்து அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன திங்கிங்கில் நீந்தினேன் அப்படின்னு கேட்குறான். நீந்திட்டான், அந்த முடிச்சிடறான். நீந்தி கரைக்கு வந்து ஃபோன் எடுத்து ஃபோனை வாங்கி அதில் அவசர உதவிக்கு அடிச்சுட்டு எங்கள் அம்மா எல்லாம் கடலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மயங்கினவன் தான். மயங்கிக்கிறோன்னு முடியுது. அவங்க அம்மா தான் அப்புறம் தான் நாழி ஆகுது, இருட்டுது, கடும் குளிர். நம்ம ஊர் கடல் மாரி கற்பனை பண்ணிடாதீங்க. ஆஸ்திரேலியாவில் எல்லா கிளைமேட்டையும் தண்ணி வந்து சில்னஸாக தான் இருக்கும். அது -டிகிரிலாம் போகிற காலங்கள்லாம் உண்டாங்க. கடும் குளிர் வேற. ஐயோ நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், என் மகனை நான் இறக்கி விட்டுறக்கூடாது, என்னதான் என்னோட வச்சிருந்துருக்கணும். எப்படி இருந்தாலும் மீட்பு படகு யாரோ வரதான் போகிறாங்க, ஃபிஷர்மேன் யாரோ வரதான் போகிறாங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஜோ. இந்த பையன் முழிக்கிறான், ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். ஹாஸ்பிட்டல் வந்து முழிச்சு அம்மாவும் தங்கச்சியும் உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்பாட்ட. எல்லோரும் இருக்கிறாங்க, ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாதுன்னு அடிச்சு காமிச்ச பிறகு தான் அந்த பையன் ரிலாக்ஸ் ஆகிறான். நீ ரியல் ஹீரோ அப்படின்லாம் அந்த பையனை வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் சொல்கிறான், நான் ஹீரோலாம் இல்லை, தப்பான வார்த்தை அது. என் தம்பி என் தங்கச்சி எங்கள் அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும் தான் என் மனசில் இருந்தது. எப்படா நீந்தினேன், இப்படி நீந்த முடியும், அலை எப்படி ஒரு அலையை நீந்தி நீங்கள் கிடக்கணும், குளிர் வேறு, எப்படா நீந்தினேன் அப்படிங்குள்ள எனக்கு வந்து எங்கள் அம்மா தங்கச்சி மட்டும் தான் நினைப்பிருந்தாங்க, அந்த தம்பி தான் நினைப்பிருந்தேன், நான் காப்பாற்றணும். அது ஒரு கடுமையான போராட்டம் தான், ஆனாலும் நான் செஞ்சு தான் ஆகணும். என் மனசுக்கு பிடிச்ச பாடல்களை பாடிக்கிட்டு கடவுளை பிரயத்தனை பண்ணிக்கிட்டு நீந்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஒரு பையன் வயசெல்லாம் முக்கியம் இல்லைங்க, நிஜ ஹீரோ வந்தாங்க. தன் குடும்பத்துக்காக தன் தங்கை தாய் காப்பாற்றுறதுக்காக அவன் நீந்தி வந்தது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இது நான் இது 2 நாளாகவே இதை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன். பட் கொஞ்சம் இடையில கொஞ்சம் வேலை இருந்தாலும் பேச முடியல. எல்லார் வீட்லேயும் ஆஸ்டின் இருக்கும், நம்ம தான் ஆஸ்டின். நம்ம பிள்ளைகளை வந்து தைரியத்தோடையும் நல்ல ஊக்கத்தோடையும் வளங்க.
சினிமா பார்த்து வளர்கிற பலவீனமான கூட்டமாக நம்ம பிள்ளைகள் ஆயிடக்கூடாது. ரொம்ப பிள்ளைகள் நம்ம பிள்ளைங்க மேலே கான்ஃபிடென்ட் வைங்க. அவங்க அம்மா எடுத்த முடிவு இருக்குல்ல, நம்பிக்கை. தான் பையன் செய்வாங்கிற நம்பிக்கை தான் முக்கியம். இங்கே உலகமே நம்பிக்கையில் தான் இயங்குது. 4 கிலோமீட்டரு நம்மளால் நீந்த முடியும்னா நம்ம வீட்டில் அவங்கள காப்பாற்றணுங்கிற ஃபீல் அவன்கிட்ட இருந்திருக்கும். சும்மா ட்ரையலுக்கு நீந்த சொன்னாலும் கொஞ்சம் நேரம் நீந்திட்டு பிடிச்சிக்குவோம். கடலில் ஒரு இடத்துல விழுந்தா நான் ஃபிஷர்மேன்ட்ட கேட்டிருக்கேன். விழுந்துட்டாருன்னு தெரியறதுக்குள்ளேயே பல பல மீட்டர் தூரம் அவர் போயிடுவாராம், காணாம போயிடுவாராம். 2 ஃப்ளோக்கில் ஆள் இல்லாமல் போய்டும் அந்த வாட்டத்தில். விழுந்துட்டாருன்னு நான் ஃபீல் பண்ணி திரும்பி தேடி போனாலே ஆளை பிடிக்க முடியாது அந்த இடத்துல அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த ஆஸ்டின் வந்து அந்த முடிவு எடுக்கிறான். 13 வயசு பையன், அவங்க அம்மாவும் எடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும், நம்ம பிள்ளைக்கு என்ன தெரியும், 13 வயசுக்குள்ளே 13 வயசு சின்ன பிள்ளை தானே, 20 வயசு வரைக்கும் சின்ன பிள்ளை தானே, 40 வயசு வரைக்கும் சின்ன பிள்ளை தானே. இல்லை எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மனுஷன் இருக்கான். குற்றாலீஸ்வரன் பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்களா? மறந்து போயிருக்கோம். எங்களுக்கு பாடப்புத்தகத்திலே இருந்து குற்றாலீஸ்வரன் இங்கிலீஷ் கால்வே நீந்தினாப்புல தன்னோட 8வது படிப்பு இங்கிலீஷ் கால்வே நீந்துறாரு. நம்ம என்ன படித்தோம் அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். குற்றாலீஸ்வரன் அவ்வளோ பெரிய நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன். அது இயற்கையில் வந்தது. அவர் ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். அதுக்கான பக்கத்தில் இப்போ நீச்சல் வீரர்கள்னால் பக்கத்தில் கப்பல் வரும், அதெல்லாம் தெரியும் தானே, படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தனியெல்லாம் நீந்த விட்டுற மாட்டாங்க. பக்கத்தில் சேஃப்டி ஃபிஷிங் போட்டு, அதாவது பாதுகாப்பு படகுகள்லாம் வரும். ஏன்னா மீன் இருந்தது கடிச்சிடக்கூடாது. மீன் கடிச்சிடாமல் இருக்கிறது கெமிக்கல்லாம் உடம்புல தள்ளிட்டு தான் இறக்கிடுவாங்க. கிளாஸ் போட்டிருப்பாங்க, காதுக்குள்ள தண்ணி போயிடாது, எல்லாம் பாதுகாப்பு இருக்கும். ஆனால் ஆஸ்டின்ட்ட எதுவுமே கிடையாது. வெறும் சட்டை குளிர், அந்த மாதிரி எந்த உபகரணமும் கிடையாது. ஒரு நீச்சல் வீரர் நீந்துறாருன்னா முடியலைன்னா நீங்கள் போட்டில் ஏறிடலாம். ஓகே, நான் டிக்ளேர்டு, நான் தோத்துட்டேன், ஏறிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. 2 கவலை இந்த பையன்கிட்ட இருந்திருக்கு. அம்மா தங்கச்சிலாம் என்னாச்சுங்கிற அந்த வேகமும் இருந்திருக்கும்ல. எல்லாத்தையும் மீறி தான் இந்த பையனோட செயல்பாடு இருந்திருக்கு. நம்ம எல்லாருமே ஒரு ஆஸ்டின் தான். நான் ரொம்ப நாளாக சொல்லுவேன், குடும்பத்துக்காக உழைச்சி வந்து குடும்பத்துக்கு காசு கொடுக்குற எல்லாரையும் மதிங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க ரொம்ப ஒரு கடினமான போராட்டம் தான் தினம் நடக்கும். வீட்டுக்கு சம்பாரிச்சுட்டு வரவனை ஏளனப்படுத்தாதீங்க. வீட்டுக்கு சம்பாரிச்சுட்டு வர பொம்பளை ஏளனப்படுத்தாதீங்க. சம்பாதிக்கிறதுனாலும் பொம்பளைகளை ஏளனப்படுத்தாதீங்க. சம்பாரிச்சுட்டு வரவங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும். வேலைக்கு போயிட்டு வந்து வீட்லேருந்து சமைக்கணும், 10 பாத்திரம் கழுவணும். அவங்க எல்லாருமே ஒரு போராளிகள் தானே. நீங்கள் வந்து ஃபெமினிசம்னு சொல்லிட்டு பேசுகிறதுலாம் சொல்லவில்லை, அது பெரிய வார்த்தை. அதே மாதிரி ஆண்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் சம்பாரிச்சுட்டு வர்றவனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட கருத்து. வந்தோன்னே ஒரு காஃபி சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அந்த வெந்நீர் போட்டு குளிங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டுக்காக உழைச்சிட்டு வர்றாங்க. அதுமாதிரி பசங்களை பள்ளியிடம் போயிட்டு வர்ற பசங்களுக்கு வாழும் கலையை சொல்லிக் கொடுங்க, வாழ்வியல் கலை. அது இல்லவே இல்லை. வாழ்க்கை கல்வின்னு எங்கள்கிட்ட ஒரு பாடம் இருந்தது, அது இருக்கா இல்லையா? இப்போ லெசனில் நாங்கள் படிக்கக்குள்ளே இருந்துச்சு எனக்கு வாழ்க்கை கல்வின்னு. இந்த தையல் பற்றி அதை பற்றியெல்லாம் அந்த பாடம் சொல்லிக் கொடுப்போம். வாழும் கலை ரொம்ப முக்கியமானது. பெருசாக பள்ளியோடம் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தை எதிர்த்து போராடுறதுக்கும் இங்கே இந்த உலகத்துக்குள்ள சர்வே பண்ணணும் நம்ம பிள்ளைங்க. அதுக்கு பயிற்சி கொடுங்க. சும்மா பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்காதீங்க. பிராய்லர் கோழிக்கு ரெக்க இருக்கு, ஆனால் பறக்க மாட்டேது. ஒரு நாள் கூட அது பறக்க முயற்சி பண்ணதும் இல்லை. முயற்சி பண்ணாதுன்னு தெரியும் அதெல்லாம் பறக்க முடியாதுன்னு. நம்மளால் பறக்க முடியாதுன்னு அந்த பிராய்லர் கோழி முடிவு எடுத்துது. அது ஒரு நாள் கூட ட்ரை பண்ணல. ஏன்னா அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு கழுகுடைய குஞ்சு ஒன்று வந்து தவறுதலாக வாத்து கூட்டத்தோடு சேர்ந்துருது. இது நிஜம். வாத்து கூட்டத்தோடு சேர்ந்து கழுகு குஞ்சு இருக்கிறதுல ஹைட்டாக பிறக்கிற பறவை ஈகிள் மட்டும்தான். ஈகிள் ஐன்னு தான் வந்துச்சு, அவ்வளோ ஹைட் பழுகு பார்வை. அந்த வாத்து குஞ்சோட பழகி அந்த கழுகு வந்து தன்னை பறக்கிறதே அதுக்கு தெரியல. அப்போ வந்து அந்த கழுகு இனம் பறந்து போனது பார்த்துட்டு ஒரு நாள் இந்த கழுகு இதுவும் கழுகாயிட்டு கேட்டிருக்கு, அது யார் இது பழகும், அவங்கெல்லாம் வேற, நம்மளெல்லாம் பறக்கவே முடியாதுன்றது. எது? இந்த வாத்து. இந்த சமுதாயத்தில் இந்த வாத்து மடையின வேலை தான் பெருந்தளவுலேயே இருக்கு. ஏன்னா உன்னால முடியாது அப்படின்னு எவ்ரிதிங் ஐ கேன் டூ இட் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. எல்லாம் முடியும்ப்பா, தன்னம்பிக்கை கொடுங்க. தலக்கணத்தை வேண்டாம், தன்னம்பிக்கை கொடுங்க, நிறைய தன்னம்பிக்கை கொடுங்க. அப்போ அந்த கழுகு வந்து கடைசி பறக்கவே இல்லையா, இப்படியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. மற்ற கழுகெல்லாம் சொல்லியிருக்கு, நீ பெரிய கழுகு, நீ பறக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி. இது பிறந்ததுலேருந்து பார்த்ததுக்கு வார்த்தை தான் பார்த்தது, பறக்க ட்ரை பண்ணவே இல்லை அந்த கழுகு. நம்மள எல்லாருமே அப்படிதான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணுறதுக்குள்ள அதுக்கான 1008 டிமோட்டிவேட் நம்மளை பண்ணுறது. நீ தான் செஞ்சு கீச்சிட போகிற, நீ பெரிய பிஸ்னஸ் பண்ணி கீச்சிட போகிற, நீ விட்டுற போகிற, இப்படி சொன்னாலே அந்த பிள்ளை உருப்படாமே போயிடும். அதனால் எல்லாருமே நம்மள்ட்ட ஆஸ்டின் தான். ரியலி ஹேட்ஸ் ஆஃப் ஆஸ்டின், உனக்கு நான் சிறப்பாழ்ந்து வணங்குகிறேன். உன்னை பெற்றவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறீங்க. நன்றி.